பாடலின் 18 அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவன் திருவுள்ளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியில் நாம் ஒரு வாஞ்சலி நந்தி வரும் நல்லாயன் ஆணை இறை மக்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் சிறப்பாக வழிநடத்தவும் பாதுகாக்கவும் நம்மை வழிநடத்தவும் சிறப்பாக மன்றாடுவோம். அதே வேளையிலே நோயுற்ற இந்த கொரோனா தொற்று கிருமியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற காயப்பட்டிருக்கிற மனிதர்களை இறைவன் குணமாக்கும்படியாகவும் இத்திருப்பலிலே சிறப்பாக மன்றாடுவோம். இந்த நோயிலிருந்து உலகம் விடுதலை பெற அதற்கான அறிவையும் ஞானத்தையும் நமக்கு இறைவன் கொடுக்கவும், அதே வழியிலே பாதுகாப்போடு வாழக்கூடிய சூழலை இறைவன் நமக்கு உருவாக்கி தரும்படியாகவும் நாம் மன்றாடுவோம். அன்புக்கினியவர்களே, நம் பங்கோடு சேர்ந்து நம்முடைய பள்ளியும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே கல்வி ஆண்டு துவங்கியிருக்கிற வேளையிலே இந்த பொருளாதார நெருக்கடியின் மத்தியிலும் கூட பிள்ளைகளுக்கு கல்வி வழங்கப்படவும், அந்த கல்வி முறையாக சரியாக பிள்ளைகளுக்கு போய் சேரும்படியாகவும், பிள்ளைகளுடைய இந்த அறிவு ஞான வளர்ச்சி சரியாக கிடைக்கும்படியாக அதற்கான சூழலை இறைவன் தரும்படியாக ஜெபிப்போம். அதே போல பள்ளியில் பணிபுரியும் பணியாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள் எல்லோரையும் இறைவன் பாதுகாக்கவும் வழிநடத்தவும், அவளுக்கு தேவையான காரியங்களை இறைவன் செய்து கொடுக்கும்படியாகவும் சிறப்பாக மன்றாடுவோம். அன்புக்கினியவர்களே, இன்றைய வாசகம் மிக தெளிவாக சொல்கிறது, ஆண்டவர் ஆற்றல் மிக்கவர், அவருடைய ஆற்றல் அவருடைய நீதியில் வெளிப்படுகிறது, அவர் நீதியோ மன்னிப்பில் வெளிப்படுகிறது. உண்மையான வாசகம். கடவுள் ஆற்றல் மிக்கவர், அவர் ஆற்றல் தன்னுடைய நீதியில் வெளிப்படுத்துகிறார், அநீதியில் அல்ல. கடவுள் தன் ஆற்றலை நீதி வெளிப்படுத்துகிறார், சரியானதில் தன் நீதியை வெளிப்படுத்துகிறார். அதே கடவுள் மக்கள் என்று வருகிற போது தன் மன்னிப்பின் வழியாக அந்த நீதியை கொடுக்கிறார். ஆகவே இறைவன் நமக்கு மனம் மாறுவதற்கான காலத்தை கொடுக்கிறார். அவருடைய நீதி பொறுமை உள்ளது, அவசரப்படாது. ஆனால் தகுந்த காலம் வருகிற போது கடவுள் அறுவடை செய்கிறார். கோதுமை மணிகளை தன் களஞ்சியத்திலும்
அதோடு வளர்ந்த கலைகளை அவர் கட்டி நெருப்பில் புடமிடுகிறார். ஆக அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய நீதி காலம் வரை கடவுளுடைய அன்பு பொறுமையாய் காத்திருக்கிறது. ஆகவே பல வேளைகளிலே நாம் கடவுளுடைய இந்த பொறுமையை சிந்திக்க தவறி இருக்கிறோம். கடவுள் தன் அன்பின் காரணமாக நம் மீது அவர் கனிவு கொண்டிருக்கிறார். ஆகவே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை வாசகம் சொல்கிறது. இந்த வேளையிலே கடவுளுடைய மாபெரும் கருணைக்கும் மாபெரும் இரக்கத்துக்கும் நன்றி உள்ள பிள்ளைகளாக கடவுளுடைய இரக்கமே நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாம் பாவத்தில் இருந்தாலும் நாம் மனமாற்றம் பெற என்பதற்காக கடவுள் காத்துக் கொண்டிருக்கிறார். நீதியின் காலம் வருகிற போது தன் கையிலே அவர் நீதி எடுத்துக் கொள்வார் என்பதை இந்த வாசகம் சொல்கிறது. தவறிய நேரங்களுக்காக, தவறிய சூழ்நிலைகளுக்காக, நம்முடைய காரியங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். தகுதியான முறையில் இந்த தூய மர நிகழ்வுகளில் நாம் தகுதியோடு பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரியும் விடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என்பதும் பாவமே. ஆகையால் பொழுதும் தூய வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. வாழ
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து உம் அடியார்களாகிய எங்களில் உம் அருள்கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என் பாவங்களில் இருந்து மனமாற்றம் அருள்கிறேன். முதல் வாசகம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 13 மற்றும் 16 முதல் 19 முடிய. ஆண்டவரே, உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. எல்லாவற்றின் மீதும் நீர் கருத்தாயிருக்கிறேன். முறைகேடாக நீர் தீர்ப்பு வழங்குவதில்லை என்பதை யாரிடம் காட்ட வேண்டும்? உமது ஆற்றலே நீதியின் ஊற்று. அனைத்தின் மீதும் உமக்குள்ள ஆட்சி உரிமை அனைத்தையும் வாழும்படி விட்டு வைக்கிறது. மனிதர்கள் உமது வலிமையின் நிறைவை ஐயுறும் போது நீர் உம்முடைய ஆற்றலை காட்டுகின்றேன். அதை அறிந்திருந்தும் செருக்குற்றிருப்போரை அடக்குகிறேன். நீர் ஆற்றல் மிக்கவராய் இருப்பதால் கனிவோடு தீர்ப்பு வழங்குகிறேன். மிகுந்த பொறுமையோடு எங்களை ஆள்கிறேன். ஏனெனில் நீர் விரும்பும் போதெல்லாம் செயல்புரிய உமக்கு வலிமை உண்டு. நீதிமான்கள் மனிதநேயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இச்செயல்கள் வழியாக உம் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். உம் மக்களை நன்னம்பிக்கையில் நிரப்பினேன். ஏனெனில் பாவங்களிலிருந்து மனமாற்றம் அருள்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவிகொடும். உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். பல்லவி. ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். என் தலைவரே, நீர் படைத்த மக்களினத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர். உமது பெயருக்கு மாட்சி அளிப்பர். ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர், வியத்தகு செயல்கள் புரிபவர். நீர் ஒருவரே கடவுள். பல்லவி. ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். என் தலைவரே, நீரோ இரக்கமிகு இறைவன், அருள் மிகுந்தவர், விரைவில் சினமுறாதவர், பேரன்பும் உண்மையும் பெரிதும் கொண்டவர். என்னை கண்ணோக்கி என் மீது இறங்கும். உம் அடியானுக்கு உம் ஆற்றலை தாரும். உம் அடியாளின் மகனை காப்பாற்றும். பல்லவி. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 26 முதல் 27 முடிய. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். உங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. தந்தையே,
போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்த நீர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13. இறை வாக்கியங்கள் 24 முதல் 43 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆள்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கிடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டார். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீ உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தே, அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா? உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளை விட சிறியது. ஆனாலும் அது வளரும்போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஓர் உவமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு உவமைகள் வாயிலாக உரைத்தார். உவமைகள் என்று அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன், உலக தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. அதன் பின்பு இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய உவமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல், இவ்வுலகம், நல்ல விதைகள், கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள், களைகள், தீயோனை சேர்ந்தவர்கள், அவற்றை விதைக்கும் பகைவன், அலகை, அறுவடை, உலகின் முடிவு, அறுவடை செய்வோர், வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிகொட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவன போல் ஒளி வீசுவார். கேட்க செவியுள்ளோ கேட்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் பொதுக்காலம் 16வது ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாசகம் மிக தெளிவாக சொல்கிறது. கடவுள் ஆற்றல் மிக்கவர். அவரது வலிமை எல்லா வலிமைகளையும் விட மேலானது. ஆனால் அந்த ஆற்றலை, வலிமையை, சக்தியை அவர் நீதியில்தான் வெளிப்படுத்துகிறார். அந்த நீதி நமக்கான மனமாற்றத்தின் காலத்தை கொடுப்பதாகவும், குறிப்பிட்ட காலம் வருகிற போது நல்லவர்களையும் தீயவர்களையும் பிரித்தெடுப்பதாகவும் நாம் பார்க்கிறோம். அன்புக்கினியவர்களே, இன்றைக்கு வாசகங்கள் நிறைய காரியங்களை பற்றி பேசுகிறது. முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதை நம்ம பார்ப்போம். God the Almighty, அது கடவுளுக்கு நாம் கொடுக்கிற ஒரு ஆட்ரிபியூட். கடவுள் வல்லமையானவர் என்பது கடவுள் நாம் கொடுக்கக்கூடிய ஒரு குணாதிசயம், ஒரு ஆட்ரிபியூட். அது எல்லா இறையலாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன்னா கடவுள் அதிமிக வல்லமையாகத்தான் இருக்க வேண்டும். ஏனால் அவர் உலகத்தை படைக்கிறார். இந்த உலகத்துடைய ஜீவராசிகள் எல்லாம் அவரால் படைக்கப்பட்டன. பல மில்லியன் ஆண்டுகளாக உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உலகம் தொடங்கியது முதல் இதுவரை படைக்கப்பட்டது. இப்பொழுது இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகள், மனிதர்கள் மட்டுமல்ல, செடி கொடி மரங்கள், ஊர்வன பரப்பன பூச்சிகள் எல்லாவற்றையும் இறைவன் படைத்தவர். இன்னும் படைக்கப்பட இருக்கிற இன்னும் பல மில்லியன் ஆண்டு உலகம் இயங்க போகிறது. அவற்றையெல்லாம் படைக்க சக்தி உள்ளவராக இருக்கிறார். இவற்றெல்லாம் படைப்பதற்கு அவருக்கு நாம் எப்படி ஒரு நாட்டை அழிக்கணும்னு சொன்னால் ஒரு ஆட்டோ பாம் தேவை. அந்த ஆட்டோ பாம்புக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அதுக்கு நிறைய செலவு பண்ணி ஒரு ஆட்டோ பாம் போடுவாங்க, நியூக்ளியர் பாம். ஒரு நாட்டை அழிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுறோம். ஆனால் கடவுளுடைய வார்த்தை போதும். ஒரு வார்த்தையினால் உலகத்தை படைக்கிறோம். அவருக்கு பெரிய விஷயம்லாம் தேவையில்லை. அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு சொல்லே உலகத்தை படைத்ததாக இருக்கிறது என்பதுதான் நம்முடைய விசுவாசம். ஒளி உண்டாகும் என்று சொன்னார். ஒளி உண்டானது, சூரியன் உண்டானார். பிறகு அவர் மேல் உலகு கீழ் உலகு என படைத்தார். முதல்ல பார்க்கிறோம், தொடக்க நூல் முதல் அதிகாரத்தில் அதை பார்க்கிறோம். இரண்டாவது செகண்ட் அக்கௌண்ட் பார்க்கிறோம். நம்ம மீண்டுமாக 2 முறை உலக படைத்தலை பற்றி தொடக்க நூலில் சொல்லப்படுகிறது. 2 accounts of creation. என்ன தெரிகிறது இல்லை சொன்னா, கடவுள் படைப்பதற்கு தன் வார்த்தையை பயன்படுத்தினார். அப்பேர் சாதாரண ஒரு வார்த்தையினால் உலகத்தை படைக்க முடியும் என்று சொன்னால், அவர் தன் வல்லமையான காரியங்களால் செயல்களால் உலகத்தை எதோனா செய்ய முடியும். அதான் அர்த்தம். ஒரு சின்ன சொல்லு உலகத்தை படைக்குது சொன்னா, ஒட்டுமொத்தமான ஆண்டுடைய சக்தியை அவர் பயன்படுத்தினார்னா என்னென்ன பண்ண முடியும் கடவுள் அப்படின்னு யோசிச்சுக்கலாம் நம்ம. அப்ப கடவுள் அதிமிக சக்தி பெற்றவர். ஸோ காட் தி ஆல்மைட்டி, மாற்று கருத்து கிடையாது. இவ்வளவு சக்தி பெற்ற கடவுள். அப்ப இன்னும் வித்தியாசமா சொல்லணும்னா, இன்னும் சாதாரண உலக பார்வையில் சொல்லணும்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதனுடைய பலங்களை எல்லாம் ஒன்று சேர்த்தாலும், உலகத்தில் மிகப்பெரிய படைன்னு சொல்லப்படுறது அமெரிக்க படைகள், ரஷ்ய படைகள், இந்திய படைகள், சீனா படைகள், எல்லா படைகளையும் சேர்த்தாலும், தயாரிக்கப்பட்ட எல்லா அமினிஷன்ஸ், எல்லா படைக்கருவிகளையும் சேர்த்தாலும், இது போன்ற நியூக்ளியர் பாம் எல்லாவற்றையும் சேர்த்தாலும், இதுவரைக்கும் பயன்படுத்தப்பட்ட எல்லா சக்தியும் ஒன்று சேர்த்தாலும், படைக்கப்பட இருக்கிற இன்னும் எத்தனையோ கண்டுபிடிக்கப்படுகிற எல்லா சக்தியும் சேர்த்தாலும் கடவுளுடைய வல்லமைக்கு முன்பாக ஒன்று நிற்க முடியாது என்பதுதான் உண்மை. கணக்கு போட்டுங்களேன், சின்ன ஒரு பாம்புக்கு ஹிரோஷிமா நாகசாகி என்கிற இந்நகரங்கள் நம்முடைய ஜப்பான் அழிக்கப்பட்டது. 2ஆம் உலகப் போர் நமக்கு தெரியும், முதல் உலகப் போரை பற்றி நமக்கு தெரியும். இன்றைக்கு நடக்கூடிய லடாக் பகுதியில் நடக்கக்கூடிய இந்திய சீன எல்லை போராட்டத்தை பற்றி நமக்கு தெரியும். அப்போ சின்ன சின்ன ஸ்னிஃபர் கண்ணுக்கு நியூக்ளியர் பாம்பு இப்படி நம்ம பேசுகிறோம், இதுவே பெரிய சக்தி நினைக்கிறோம். ஆனால் கடவுள் எவ்வளோ சக்தி படைத்தவர். நம்ம பகுதிக்கு வந்தால் ரொம்ப சவுண்டாக பேசுகிறதா பெரியா இருக்கு.
ரொம்ப பெரிய ஆள் காமிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப சவுண்டாக பேசுவோம், இல்லை கொஞ்சம் மிரட்டுவோம். எல்லாரையும் மிரட்டுவோம். நம்ம நினைக்கிறோம் நம்ம பலம் அதான் நினைக்கிறோம், மிரட்டுவோம் போய். ஏழை எளிய மக்கள், சாதாரண மனிதர்கள் நம்ம ஏற்று பேச மாட்டாங்க இவங்க அப்படின்னு நினச்சா நம்ம நினச்சிக்கிறோம் அவங்கள நம்மளுடைய சவுண்டான குரலில் மிரட்டுறதன் மூலமாக, இல்லை நம்ம அதிகாரத்தின் மூலமாக அவர்களை பலவந்தமாக செய்ய வைக்கிறது மூலமாக, அல்லது நம்முடைய அதிகாரத்தையோ நம்முடைய செயல் மூலமாக ஏதாவது பண்ணி பயமுறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம இயற்கையிலே நமக்கு எண்ணம் உண்டு, என் முன்னாடி ஒருத்தர் பயந்து நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னும் கொஞ்சம் அப்படி மேலே கொஞ்சம் வச்சோம்னா தனியாக நிற்க முடியாத கோழைகள் என்ன பண்ணுவாங்கன்னா 4 பேர் கூட சேர்த்து பாருங்க. 4 பேர் கூட சேர்த்துக்கின்னு நம்ம பண்ணுற காரியங்கள் உழவு இருக்குது. உலகத்தை தான் நடக்குது. அராஜகங்கள், லைக் மைண்டட் இப்பெல்லாம் சேர்த்துட்டு போய் ஒரு இடத்தை ஆக்கிரமிக்கிறது, ஏழைக்குரிய இடத்தை எடுக்கிறது, 4-5 பேர் சேர்ந்து அவனுடைய காரியங்களை சாதிக்கணும்னு சொன்னால் நேராக பிரச்சனை உருவாக்குறது. இப்படி நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய பலத்தையும் நம்முடைய அதிகாரத்தையும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த சின்ன ஆற்றலை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. அது எதில் வெளிப்படுதுன்னா சில நேரங்களில் அநீதியில் வெளிப்படுகிறது. தான் பெரிய விஷயம். நமக்கு இருக்கிற சக்தி, நமக்கு இருக்கிற அதிகாரம், நமக்கு இருக்கிற பின்னணி, நமக்கு இருக்கிற பலம், நம்முடைய பின்னாடி இருக்கிற மனிதர்கள்லாம் நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம் சொன்னால், என் முன்பாக இருக்கிற மனிதர்கள், என் முன்பாக இருக்கிற நிகழ்வுகளுக்கு நான் ஆதாயம் தருவதற்காக, அநீதிக்காக சில நேரங்களில் நம்முடைய பலத்தை பயன்படுத்துகிறோம். பயன்படுத்தி அங்கே அநீதியை விதைக்கிறோம். என்று சொல்கிறார். அருவருக்கத்தக்கது. ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம் கடவுளுடைய வார்த்தைகள் நமக்கு சொல்கிறது. இறைவனுடைய வார்த்தைகள், கடவுள் எவ்வளவு வல்லமையாக இருக்கிறார். உலகத்தை படைத்த கடவுள் ஒருபோதும் தன்னுடைய அதிமிக வல்லமையை அவர் அநீதியில் பயன்படுத்தல. யாங்கியே சொல்ல முடியாது, விவிலியத்தை சொல்ல முடியாது. ஆண்டவர் கோபப்பட்டு ஒரு ஏழையை அழித்தார். ஒரு விதவையை கண்ணீரில் கடவுள் மகிழ்ச்சி கண்டார். கடவுள் அநீதியான காரியங்களுக்காக போராடினார் என்பதை விவிலியத்தில் எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. கடவுள் இவ்வளவு வல்லமையை தன் நீதியில் வெளிப்படுத்துகிறார். வார்த்தைகள் God exhibits or reveals his power only in his justice. நீதியில் மட்டுமே அவர் மகிழ்கிறார். அவ்வளவு வல்லமையான கடவுள் நீதி என்று வருகிற போதுதான் அந்த நீதி ஆண்டவருடைய வார்த்தைகள் படி, விவிலிய ஆசிரியர் படி, சங்கீத ஆசிரியர் ஜெபிப்பது போல ஆண்டவருடைய நீதி நீடிய பொறுமை கொண்டது. அதான் பியூட்டி. அது ஜஸ்டிஸ் that has a long patience, அமைதி காத்திருக்கிறது. அது நீதி அவருக்கு இருக்குது. அதோடு கூட அவருக்கு அன்பு இருப்பதனால அவர் நீடிய பொறுமையோடு தன் மக்கள் மீண்டுமாக நம்மிடம் வருவதற்காக அவர் காத்திருக்கிறார். உடனடியாக அவர் தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தி நீதி தராசை கையில் எடுத்து அவர் எல்லாரும் அழித்து விடவில்லை. அழித்து விட வேண்டும் சொன்னா தொடக்கத்திலே அழிச்சிருக்கலாம். மக்கள் அவர் படைத்த மாத்திரத்திலேயே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப கடவுளுடைய நீதி அங்கேயே வெளிப்படுத்தியிருக்கலாம் இல்லையா? எல்லாவற்றையும் உலகத்தையும் படைத்து, நந்தமனத்தை படைத்து, அவர்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்க சொன்ன கடவுள் கட்சியில் பார்க்கிறாரு. அவர்கள் அதே கடவுளுக்கு எதிராக சாத்தான் பார்க்கிறோம். அவருடைய உள்ளத்துல ஆசையை விதைக்கிறான். கடவுளா மாறிடலாம், உலகத்தில் இன்பங்களை எல்லாம் அனுபவிக்கலாம், நல்லது கெட்டதுங்கிற ஞானத்தை அறிவு பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்ன உடனே அவர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்யறாங்க. அப்ப கடவுளுடைய நீதி என்ன வரணும்? உலகத்தையும் படைச்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டு 2 மரங்களுடைய கனிகளை மட்டும் உண்ண வேண்டாம் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம கடவுள் நீதியின்படி அவர் அழித்திருக்க வேண்டும். ஆனால் கடவுள் அழிக்கவில்லை. மாறாக அவர்களுக்கு தண்டனை கொடுத்து மீண்டுமாக தன் பிள்ளைகளாக மாறுவதற்கான வாய்ப்பை கொடுக்கிறார். இப்படித்தான் இன்று வரை கடவுள் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். தன் நீடிய பொறுமை உள்ளதாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, கடவுள் மட்டும் நாயும் சொல்லி நின்றுட்டாரு அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல நீங்களும் நானும் வாழவே முடியாது. எல்லாரும் அவருடைய பரிசுத்தமான அந்த தூய்மைக்கு முன்பாக நாம் யாரும் நிற்க முடியாது. நம்முடைய பலம் எல்லாம் அங்கே நிற்காது. கடவுளுடைய பலத்துக்கு முன்பாக நாம் எல்லாம் பஸ்பமானவர்கள். விவிலிய ஆசிரியர் சொல்கிறார், ஆண்டவரே இந்த எவ்வளவு ஆற்றல் படைத்தவர், முன்பாக யார் நிற்க முடியும்? வானதூதரா? யாருமே நிற்க முடியாது முன்னாடி. அதிமிக வல்லமை கொண்டவர். எல்லா வானதூதர்களும் போற்றக்கூடிய அளவிற்கு வல்லவராயிருக்கிறார். ஆனால் ஆண்டவரே, நீர் எங்கள் மீது அன்பு கொண்டிருக்கிறீர், ஆகவே உம்மை போற்றுகிறோம். உழவு வல்லமை படைத்த கடவுள் அன்புக்கு அடிமையாகி போய்விட்டார். அதான் பெரிய விஷயம்.
கடவுள் அவருடைய நீதி எப்படி நிற்குதுன்னா, எங்க நிற்குதுன்னா, அவர் உளவு வல்லமையாயிருந்த கடவுள் எப்படி வல்லமை அவருக்கு மிகப்பெரிய பலமாக இருந்ததோ, அதே போல நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, என்னுடைய பார்வையின்படி அவருடைய அன்பு அவருக்கு அவ்வளோ ஒரு வீக்னஸாக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா தவறாக இருக்கக்கூடாது, தவறான பொருள் இருக்கக்கூடாது. அப்படின்னா கடவுள் தன் அன்பின் நிமித்தமாக அவர் வல்லமை வெளிப்படுத்துவதே கிடையாது. ஏன்னா அன்பு அவருடைய ஆற்றலை பக்குவப்படுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பார்க்கிறோம், கடவுள் எத்தனையோ நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ விதமான காரியங்களை நாம் பாவம் செய்கிறோம், கடவுளை விட்டு விலகி போகிறோம், கடவுளுடைய வார்த்தை கேட்பதில்லை, நம்முடைய அனுதின வாழ்க்கையில எடுக்கப்படுகிற முடிவுகளில தீர்மானங்களிலே எவ்வளவு பலவீனமாக இருக்கிறோம். நாங்கள் போன வாரம் நாங்கள் தியானம் செய்தோம், நானும் ஃபாதர் இந்த தாம்பர மறைவட்ட குருக்கள்லாம் நாங்கள் தியானம் செய்தோம். ஃபாதர் சொன்னாங்க, கடவுள் நம்மை அன்பு செய்கிறார், நாம் எப்படி இருந்தாலும் கடவுள் நம்மை அன்பு செய்கிறார், நாம் எப்படி இருந்தாலும் கடவுள் அன்பு செய்கிறார். ஏன்னா அவர் அன்பு பெரியது, அவர் அன்பு பெரியது, மகத்துவமானது. ஆகவே தான் அவர் அன்பு செய்கிறார். நம்முடைய பாவங்களை அவர் கணக்கில் எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால் யாருமே அவர் முன்பாக வாழ முடியாது என்று சொன்னார். ஆகவே முடிந்த வரைக்கும் நீங்க உண்மை உள்ளவர்களாக இருங்க கடவுளுக்கு என்று சொன்னார். ஆகவே கடவுள் இவ்வளவு நல்லவராக இருப்பதனாலே, அன்பை வெளிப்படுத்துவதனாலே, தன் ஆற்றலை கூட அன்பினாலே அவர் காத்திருப்பதனாலே வெளிப்படுத்தாது அவர் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். அட்லீஸ்ட் அவர் உண்மையா இருக்கிற போது நம்ம ட்ரை பண்ணும் போதாவது, முயற்சி எடுக்கும் போதாவது அந்த உண்மையை நம்ம விடுதலை செய்து கடவுள்கிட்ட இன்னும் அழைத்து கொண்டு போவோம் அப்படின்னு அழகா சொன்னார். அன்புக்குரிய இன்றைக்கு வாசகங்களா அழகா சொல்லுது. ஆகவே தான் ஆண்டவர் பார்க்கிறோம், இன்றைக்கு நச்செய்தியில் சொல்லப்படுகிற விஷயம் என்னன்னா, அவர் சொல்ற ஆண்டவர் நிலம் உலகம் விதைக்கப்படுகிற நல்ல விதைகள் நல்ல மனித கடவுளை சார்ந்தவர்கள், விதைக்கப்படுகிற கலைகளோ சாத்தான் விதைக்கிறவர்கள், சாத்தானை சார்ந்தவர்கள் இல்லையா. அப்ப அறுவடை என்பது உலகின் முடிவு, அறுவடை செய்பவர்கள் வான தூதர்கள். அப்ப இதை பார்க்கிறோம், கடவுள் இந்த உலகத்திலே நல்லவர்களை நல்ல விஷயங்களை விதைக்கிறார். ஏன்னா உலகத்தை படைக்கும் போதே, உங்களையும் என்னையும் படைக்கும் போதே கடவுள் நல்லவற்றைத்தான் நம் உள்ளத்திலே வைத்து படைக்கிறார். ஆன்மா என்கிற அற்புதமான உண்மை பொருளையும் கடவுளுடைய ஞானத்தையும் கடவுளுடைய நன்மைக்கும் தாங்குகிற கருப்பொருளை நமக்குள்ளே விதைத்திருக்கிறார் கடவுள். அப்ப கடவுள் உலகத்தை படைக்கும் போது, உலகத்துடைய ஜீவராசிகளை படைக்கிற போது நன்மை தான் படைக்கிறார். ஆகவே இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லாமே நன்மையா இருக்கு. அப்ப எங்க வருது? சாத்தான் வரான். சாத்தான் எங்கிருந்து வரான்? சாத்தான் இந்த உலகத்துல அவனும் இருக்கிறான். அவன் எப்படி வரான்னு சொன்னா, அவன் விதைக்கிற மனிதர்கள் யாருன்னா, அவன் மனிதர்கள் விதைக்கிறது இல்லை, நமக்குள்ளே படைக்கப்பட்ட மனிதர்களிலே பலவீனமானவர்களை அவன் தன்னுடைய மனிதர்களாக மாற்றிக் கொடுக்கிறான். இப்ப நாம நம்முடைய வாழ்க்கையில கடவுளுக்காக வாழணும், இயேசுக்காக வாழணும், இயேசு எனக்காக மரித்தார், உண்மையுள்ள பிள்ளைகளா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, கோபப்படக்கூடாது, தவறான எண்ணங்களுக்கு நம்ம விட்டுறக்கூடாது, நேர்மை வேணும், இன்னொருத்தரை அவமானப்படுத்தக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது, இப்படிங்கிற நல்ல எண்ணங்களோடு வாழ்கிற போது கடவுளை சார்ந்தவர்களாக இருக்கிறோம். அதே நம்முடைய மனசுல கடவுள் சாத்தான் வக்கிரமத்தை விதைச்சிட்டான், கோபத்தை விதைச்சிட்டான், பழிவாங்குற எண்ணத்தை விதைச்சிட்டான், எப்படியாவது அவமானப்படுத்தணும் எண்ணங்களை நமக்குள்ள விதைக்கிறான், அல்லது தீமையான உலக ஆசைகளை விதைச்சிட்டான் அப்படின்னு சொன்னா நாம கடவுளால் படைக்கப்பட்டாலும் கடவுள் சாத்தானை சார்ந்தவர்களாக மாறி விடுகிறோம். அப்ப ஒரே உலகத்துல நல்லவர்களும் தீயவர்களும் இந்த உலகத்தான் இருக்கிறாங்க. ஆனா கடவுள் உடனே எடுக்கிறது இல்லை. ஏன்னா கடவுள் வெயிட் பண்றார். ஏன்னா சாத்தானை சார்ந்தவர்கள் கூட ஒருவேளை கடவுளை பக்கமா வர முடியும். ரெண்டு டீமா அனுப்பி போச்சு. உலகத்தில் விடைக்கப்பட்டவர்கள் கடவுளை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க, தீவனை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க சாத்தானே. ஆனா கடவுள் ஏன் அறுவடைக்காக இவ்வளவு நேரம் எடுத்திருக்கிறாங்க? அறுவடை காலம் வரைக்கும், நீதி நேரம் வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவார். அப்ப வானதூதரை அனுப்பி உலகத்திற்கு போய் எல்லாவற்றையும் வறுவடை செய்து வாங்க, நல்லவர்களையும் தீயவர்களையும் பிரித்து எடுத்து வாருன்னு சொல்லுவாரு. வரும்போது பாருங்க, நல்லவர்களை தான் மோட்சத்துக்கு கொண்டு வாங்க, என்னுடைய அரசுக்கு கொண்டு வாங்க, தீயவர்களை கொண்டு வர தேவையில்லை, ஏன்னா அவர்கள் அங்கு தகுதி இல்லாதவர்கள். ஆகவே இங்கேயே கட்டி நெருப்பில புடமிட்டுருங்க, அவங்க தேவையில்லை. ஆனா அது வரைக்கும் அழிக்காதீங்க. ஏன்னா கடவுளுடைய நம்பிக்கை என்னன்னா, தீயவர்கள் கூட நல்லவர்களாக மாற முடியும் என்கிற அதிமிக அன்பினுடைய வெளிப்பாடு. அப்ப எவ்வளவு பாவம் செய்தாலும் எவ்வளவு தவறு செய்தாலும் கடவுள் என்னன்னா, ஒருவேளை நம்ம இந்த பிள்ளை சாத்தானை சார்ந்தவன் கூட என்னுடைய பிள்ளையா மாறுவானா, மாறக்கூடிய முடியுமா என்கிற ஒரு இயக்கத்தின் ஒரு தேடலும் கடவுள் இருக்கிறார். ஆகவே அவர் நீதி பொறுமையுள்ளதா இருக்கிறது, அது அன்பு அதை இயக்குகிறது. ஆகவே கடவுள் காத்து இருக்கிறார். ஆனால் தகுந்த காலம் வரை அவனுடைய கூட இருக்கவங்களா சொல்றாங்க, விதைச்சவர்கள், ஆண்டவரே எப்படி ஆண்டவரே நீ விதைச்சதெல்லாம் கோதுமை மொழி தானே, எப்படி கடைகள் வந்தது?
தீயோன் வரிசை இருக்கிறான், அவசரப்படாதீங்க. ஆனால் இருந்தாலும் அது அங்கே இருக்கட்டும், அதே உலகத்தில் தான் இருக்குது, நான் படைத்த உலகத்தில் தான் இருக்கிறது. ஆனால் கட்டாயம் அறுவடை காலம் வரை பொறுத்து இருக்கும். அது வரைக்கும் நமக்கு எது தப்பு எது ரைட்டுன்னு தெரியாது, எது களை எது கோதுமணி தெரியாது. அது வைத்திருப்போம், தகுந்த காலம் வரை அறுவடை செய்வோம் சொல்லி ஆண்டுடைய பொறுமையோடு காத்திருக்கிறார். அதுதான் நாம் பார்க்கிறோம். இதுதான் நம்முடைய செய்தியாக இருக்கிறது. இரண்டாவது முக்கியமான செய்தி சொல்லி இன்னைக்கு 2ஆம் வருஷம் மேலே சொல்லுது, நம்முடைய உள்ளத்தில் இது போன்ற நேரங்களில் இது போன்ற செய்தி. இரண்டாவது, நம்முடைய பலவீனத்தை நம்ம எங்கே காமிக்கணும், பலத்தை எதில் காமிக்கணும் சொன்னால், நம்ம நினைக்கிறோம் இந்த மாதிரி சொன்னோம் இல்லையா, பிறர் மீது காமிக்கணும். அதில் விட்டுட்டு நம்ம எப்பொழுதுமே நம்முடைய பலத்தை நம்முடைய இறை வாழ்வில் நம்ம செழிக்கணும் என்பதில் நம்முடைய எனர்ஜியை செலவு பண்ணணும். பல நேரங்கள் நிறைய ஆற்றல் இருக்கிறது, பேசக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, செய்யக்கூடிய ஆற்றல், இந்த திறமைகள்லாம் பலம் தான் நமக்கு. இந்த பலத்தெல்லாம் பிறரை அடிமைப்படுத்துவதிலும் பிறரை அவமானப்படுத்துவதிலும் அல்லது தவறான காரியங்களுக்கு நாம் பயன்படுத்துவதை விட உலக காரியங்களுக்காக பயன்படுத்துவதை, இந்த எனர்ஜியை கடவுள் கொடுத்திருக்கிற இந்த உடலை, இதில் இருக்கக்கூடிய எனர்ஜியை, சக்தியை, ஆற்றலை இறைவனுக்காக பயன்படுத்துவது மிக மேலானது என்பதை சொல்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இரண்டாவது செய்தி வருவோம், இப்படி இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கஷ்டம் இருக்குது, இது ஆற்றல் சம்பந்தப்பட்டது. இப்போது பலவீனம் சம்பந்தமா பேசுறேன். நம்முடைய வாழ்க்கையில் பலவீனமோடு இருக்கிறோம், பெருப்பா பலவீனம் இருக்குது. அப்ப நம்மளால முடியல, பலவீனம் சொன்னா அது உலக ஆசையா இருக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் கூடிய பிரச்சனைகளா இருக்கலாம், சவால்களா இருக்கலாம், சோதனைகளா இருக்கலாம், வேதனைகளா இருக்கலாம், சொல்ல முடியாத இயக்கங்களா இருக்கலாம். எல்லாவற்றையும் அவர் சொல்றாரு, நாம் எதெல்லாம் சொல்ல முடியாத அளவிற்கு பெருமூச்சோடு இருக்கிறோமோ, இந்த பெருமூச்சு வரும், எப்படிப்பா இருந்து வெளில வர போறேன், எப்படிப்பா இன்னைக்கு கொரோனாலாம் இருக்குது, எப்படிப்பா இருந்து விடுதலை போறோங்கிற சொல்லனா பெருமூச்சிலே, அங்கதான் அந்த பெருமூச்சில தான் பரிசுத்த ஆவியார் நமக்காக பரிந்து பேசுகிறாராம். அப்போ பல நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் நம்ம தனியாக இருக்கிறோம், நம்ம கஷ்டப்படும் போது, நம்ம வருத்தப்படும் போது, நம்ம வேதனைப்படும் போது, நமக்கு யாருமே இல்லை, இந்த ஒரு கஷ்டங்கள் அப்படி நினைக்கிறோம். நம்ம வாழ்க்கை எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் நம்ம பெருமூச்சு விடுகிற போது நமக்காக பரிசுத்த ஆவியானவர் தன்னை சொல்லணும்னா பெருமூச்சோடு நாம் இருக்கிற போது அவர் அதிலே நமக்காக பரிந்து பேசுகிறார். அப்ப சொல்லனா வார்த்தையில சொல்ல முடியாத அளவிற்கு நம் உள்ளத்தை அழுத்துகிற எல்லாவற்றிலும் பரிசுத்த நமக்காக பரிந்து பேசுகிறார். அதில் விடுதலை பெறணும் சொல்லிட்டு, ஆகவே அன்புக்குரிய உலக படைப்பு எல்லாமே அதுக்காக தான் காத்திருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய பவுல் சொல்றாரு. ஆகவே அன்புக்குரிய சகோதரி நம்முடைய வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணும், எல்லா ஜபங்களும் உண்டு. உங்களுக்காக நான் பரிந்துரை செய்யலாம், எனக்காக நீங்க பரிந்துரை செய்யலாம். அதெல்லாம் பரிந்துரை ஜபங்கள் தான். நம்ம அன்னை மரியாதை ஜெபிக்கிறோம், புனித சூசேப்பர்கிட்ட ஜெபிக்கிறோம், அப்புறமா நம்ம அந்தனியார்கிட்ட ஜெபிக்கிறோம், எல்லார்கிட்டையும் நம்ம ஜெபிக்கிறோம். அவங்கெல்லாம் நமக்காக பரிந்துரைப்பாங்க, புனிதர்கள் நமக்காக பரிந்துரைப்பாங்க, நாம் ஒருவருக்காக பரிந்துரை ஜபம் சொல்றோம். ஆனால் ஊழியத்தில் சொல்லப்படுகிற மிகப்பெரிய ஜபம் ஆவியானவரே நமக்காக பரிந்து பேசுகிறார். The greatest intercession is the intercession by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே நமக்காக பரிந்து பேசுகிறாருன்னா, கடவுளே தந்தையிடம் நமக்காக, பரிசுத்த ஆவி கடவுளே தந்தை கடவுள் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்பது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். அப்படி நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய துன்பங்களிலே நம்ம தனியாவே இல்லை நினைக்கிறோம். நம்ம பல நேரங்களில் தனியா இருக்கிறோம். நம்ம என்னைக்கு யோசிக்கிறோமோ, ஐயோ இந்த பிரச்சனை நமக்கு இருக்குது, இந்த வேதனை நமக்கு இருக்குது, இந்த பலவீனம் எனக்கு இருக்குன்னு சொல்லி நான் வேதனைப்படுகிற நேரங்கள் எல்லாம் தனியா இருக்கிற நீங்க நினைச்சிட்டீங்களே, நீங்க ஆவியிலே நீங்கள் இல்லைன்னு அர்த்தம். எந்த நேரத்திலும் எந்த நொடி பொழுதும் அது இறக்கும் தருவாயா இருந்தாலும் கூட நாம் நினைக்கிறோம் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்கிற அதிமிக நம்பிக்கை தான் வாழ்வு. ஆகவே இன்றைக்கு சொல்லப்படுவது போல பெருமூச்சிலே அந்த வழியிலே கடவுள் நமக்காக பரிந்து பேசுகிறார். இது இரண்டாவது மிக முக்கியமான செய்தியாக நாம் பார்க்கலாம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில பலம் நம்மகிட்ட, ஆற்றல் நமக்கு இருக்குன்னு சொன்னா, நம்முடைய ஆற்றல் எல்லாம் பார்க்கும்போது, நம்முடைய அதிகாரத்தை பார்க்கும்போது, அல்லது நம்முடைய பின்னணியை பார்க்கும்போது, நம்மோடு இருக்கிற மக்களை நம்ம பின்னணி பலமா பார்க்கிற போதெல்லாம் ஒன்று பாருங்க, கடவுளை பாருங்க. இவற்றையெல்லாம் பெரியவர் கடவுள் பின்னாடி இருக்கிறார். முன்பாக தன்னையே உடைத்து கொடுக்க போறார். இப்பேற்பட்ட பலமுள்ள கடவுள் தான் நாம் வாழும் பொருட்டு தன் வாழ்வை உடைத்து கொடுத்தார். அவருடைய பலம் எதில் தெரியுதுன்னா சிலுவையில் தெரிஞ்சுது. அவருடைய பலம் உலகம் படைக்கும் போது தெரிஞ்சுது, உலகத்தை காக்கும் போது தெரியுது, உலகத்தை ரட்சிக்கும் போது தெரியுது. ஆகவே பலம் என்பது எதுனா, பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம் அடுத்தவங்களுக்காக வாழ்வது தான் பலம். த கிரேட்டஸ்ட் பவர் ஆஃப் ஒருத்தருக்கு இருக்குன்னா அது எதில் இருக்குன்னு சொன்னால் அடுத்தவங்களுக்காக வாழ்வது தான் பெரிய ஒரு பலம். அதே போல அடுத்தவங்களை மன்னிக்கிறது தான் பெரிய பலம். அடுத்தவங்களை வாழ வைக்கிறது ஒரு பெரிய பலம். அடுத்தவங்களோடு நம்ம இணைஞ்சு வாழறது ஒரு பலம். நம்ம உலக காரியங்களுக்காக நம்ம பல நேரங்கள் வேற மாதிரி யோசிக்கிறோம். ஆனால் அன்புக்குரிய சகோதரி இன்றைக்கு ஆண்டுடைய ஆற்றலை பற்றி யோசிச்சோம். ஆண்டுடைய ஆற்றலை வாழ வைக்கிறது, அந்த ஆற்றல் நீதியில் இருக்கிறது, அது மன்னிப்பில் இருக்கிறது, அன்பில் இருக்கிறது, அது நீடிய பொறுமை உள்ளதாய் காத்திருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம பலமா இருந்தோம்னு சொன்னா நம்ம கவனிக்கணும், அந்த பலத்தை ஆண்டுடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்தணும்.
அந்த ராஜ்யத்தில் வாழக்கூடிய பிற மனிதர்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக அந்த பலத்தை பிற வாழும் பொருட்டு நம்ம பயன்படுத்தணும். பலவீனமாக இருக்கிறோம் அப்படி சொன்னால் கவலைப்பட தேவையில்லை. செய்தி வருகிறது, 2ஆம் வாசகம். பரிசுத்த ஆவியான தாமே நமக்காக வல்லமையோடு பரிந்து பேசுகிறார். சொல்லன்னா பெருமூச்சோடு நாம் அவதிப்படுகிற போது, வாய் விட்டு ஜபிக்க முடியல என்ற அளவிற்கு நம்ம துக்கம் நம்மை அமிழ்த்துகிற போது, நமக்காக பரிசுத்த ஆவியான தாமே தந்தை கடவுளும் பரிந்து பேசுகிறார். தந்தை கடவுளும் அதை உடனடியாக நமக்கு தருகிறார். ஏன்னா மூவொரு கடவுளுடைய சித்தமும் ஒன்று, மூவொரு கடவுளுடைய ஞானமும் ஒன்று, மூவொரு கடவுளுடைய வல்லமையும் ஒன்று. ஆகவே இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் மாறானவர்கள் அல்ல, ஒருவருக்கு ஒருவர் மேலானவர்களும் அல்ல, அவர்கள் சமமானவர்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் மூவொரு கடவுளாய் இருக்கிறார்கள். அவருடைய சித்தம், வல்லமை, ஞானம் ஒன்று. ஆகவே எதெல்லாம் ஆவியானவர் யோசிக்கிறாரோ, ஆவியானவர் செய்ய நினைக்கிறார், அதெல்லாம் கடவுள் வந்து செய்வார். ஆகவே தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். அன்புக்குரிய பிள்ளைகளே, ஒரு அடிக்கடி சொல்லணும், இந்த நாட்களில் நம்ம நிறைய விஷயங்களை யோசிக்கிறோம், அதிகமாக இறைவார்த்தையை யோசிக்கிறோம். இந்த காலங்களில் நம்முடைய விசுவாசத்தை காக்கும் பொருட்டு இறைவன் நம்மை அழைக்கிறார். தொடர்ந்து கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஒரு நிமிடம் நம்முடைய வாழ்க்கையில் இது இந்த தருணங்களை நம்முடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கலாம். சில நேரங்களில் நம்மளோட வாழ்க்கையில் பெரிய பலமாக இருக்கிற மாதிரி கையில் காசு இருக்கும்போது, அல்லது நம்ம ஜனங்க நம்ம கூட இருக்கும்போது, அல்லது நமக்கு ஒரு அதிகாரத்தில் இருக்கும்போது, ஏதாவது ஒரு காரணத்தில் பலத்தோடு நம்ம நினச்சிருக்கலாம். அது ஒரு சந்தோஷம் நினச்சிருக்கலாம், தப்புன்னு கிடையாது. ஆண்டவருடைய காரியத்திற்காக அந்த ஆற்றலை நான் பயன்படுத்தியிருக்கிறேன், நீதிக்காக அந்த ஆற்றலை நான் பயன்படுத்தியிருக்கிறேன், மன்னிப்பிற்காக அந்த ஆற்றலை பயன்படுத்தி இருக்கிறேன், பிறருடைய வாழ்வுக்காக, பிறரன்பு செயல்களுக்காக அதை பயன்படுத்தியிருக்கேன் வச்சுக்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு தருணங்கள் வந்திருக்கலாம், பலவீனமாக முடிந்து போகிற நேரங்கள் வந்திருக்கலாம். அப்போதெல்லாம் நாம் தெரிஞ்சு கொள்ளணும், எப்படி பலமாக இருக்கும்போது கடவுளுக்காக பயன்படுத்தணுமோ, கடவுள் ஆற்றல் நமக்குள்ளே செயல்பட்டதோ அதே ஆற்றல் தான் நாம் பலவீனமாக இருக்கும்போதும் செயல்படுகிறது. ஆகவே அந்த நேரத்தில் நாம் நம்முடைய ஆவியானவரே நமக்காக பரிந்து பேசி நம்மை திடப்படுத்துகிறார். ஆகவே நம்முடைய தேவைகளை, மன்றாட்டுகளை உள்ளத்தில் இருத்தியவர்களாக தொடர்ந்து மன்றாடும். அனைவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வடப்பக்கத்தில் விற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோரையும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதருடைய உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரர், இன்றைக்கு 2ஆம் வாசகத்திலே பவுலடிகளார் சொல்வது போல, நாம் சொல்லனா பெருமூச்சோடு இருக்கிற போது ஆவியானவர் தாமே நமக்காக கடவுளுடன் பரிந்து பேசுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ தருணங்கள் வந்திருக்கின்ற மகிழ்ச்சியான, துக்கமான தருணங்கள். குறிப்பாக இந்த நாட்களிலே நாம் மேற்கொள்ளக்கூடிய சவால்கள், கொரோனா தொற்று கிருமியினால் நாம் சந்திக்கக்கூடிய வாழ்வாதார பிரச்சனைகள், சமூக உறவு பிரச்சனைகள், எல்லாவற்றிலும் ஆவியானவர் தாமே நமக்காக பரிந்து பேசுகிறார். ஆகவே கண்களை மூடி மௌனமாய் இந்த உலகிற்காகவும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். குறிப்பாக அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிற நம் தேசத்திற்காகவும் நாம் மன்றாடுவோம். நம்முடைய திரு அவைக்காக ஜெபிப்போம். திரு அவையை வழிநடத்துகிற திருத்தந்தை பிரான்சிஸ், நம்முடைய ஆயர் மேதகு நீதிநாதன், மற்ற ஆயர்கள், திருச்சபை வழிநடத்தக்கூடிய குருக்கள், துறவரத்தார், பொது நிலையினர் அனைவருக்காகவும் ஜெபிப்போம். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, ஆண்டுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறான் என்பதை பார்க்கிறோம். அந்த வார்த்தை தான் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறது. ஆகவே ஆண்டுடைய காரியங்களில் நாம் இந்த நாட்களில் விசுவாச நம்பிக்கையுடன் வாழ சிறப்பாக மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே,
நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்வது போல திரு அவை ஏழை எளிய மக்களோடு தன்னை இனம் காண வேண்டும். வார்த்தைகளால் அல்ல, வாழ்வினாலும் செயல்களாலும் அது இனம் காண வேண்டும். தாராள உள்ளத்தோடு நாம் குறிப்பாக இந்த நாட்களிலே ஏழை எளிய மக்களுக்கு உதவும், அவளுக்கு உதவுவதற்கான வாழ்வாதார காரியங்களை மேற்கொள்ளவும் தேவையான ஞானத்தை இறைவன் தரும்படியாக சொல்லிப்போம். அதே வழியிலே இந்த தொற்று கிருமியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்கள், 1 கோடியை தாண்டியிருக்கு, 1,40,00,000 பேருக்கு மேலாக உலகத்திலே பாதிக்கப்பட்டுள்ளார்கள். 25 லட்சத்துக்கு மேலாக மறைத்துள்ளார்கள். நம்முடைய இந்தியாவில் 1 லட்சம் பேர் மேலே போயிடுச்சு. அன்புக்குள்ளே நம்ம ஜெபிக்கணும். இங்கேயோ நடக்குது, அங்கே நடக்குது, இங்கே நடக்குது இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலாம். நம்ம மத்தியில் அந்த தொற்றுக்குமே வரலாம். ஆகவே அந்த உறவு ஒன்றிப்போடு, பிற மனிதனுடைய உறவு ஒன்றிப்போடு, சொலிடாரிட்டின்னு சொல்லுவாங்க, உடனிருப்போடு நாம் நம் எண்ணங்களை வெளிப்படுத்தவும், இதனால் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் குறிப்பாக இறந்தவருடைய ஆன்மா இளைப்பாறுதல், ஆண்டவருடைய இளைப்பாறவும், பாதிக்கப்பட்ட மனிதர்கள் நோயிலே குணம்பெற்று, நோயிலிருந்து குணம்பெற்று மீண்டுமாய் சக வாழ்வுக்கு வரவும் சிறப்பாக ஜெபிப்போம். அப்படி மரித்தவர்களுக்கு சரியான சமூக அந்தஸ்தை நாம் கொடுக்கவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதே போல சகுந்த மரியாதையை நாம் கொடுக்கவும், சமுதாயத்திற்கு புறந்தள்ளி விடாமல், அவளை தொற்று கிருமி உள்ளவர்களாக பார்த்து விடாமல், மேலோட்டமான எண்ணம் உள்ளவர்களாக, சாதாரணமான எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டு கடவுள் சார்ந்த எண்ணங்களோடு வாழக்கூடியவர்களாக இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க சிறப்பாக மன்றாடுவோம். நாம் பள்ளிக்காக மன்றாடுவோம். இத்தனை இக்கட்டுகள் மத்தியிலே நம்முடைய பள்ளி நாம் ஆன்லைன் வகுப்புகளை துவங்கியிருக்கிறோம். இறைவன் வழிநடத்த வேண்டும். இந்த பொருளாதார மற்ற பிரச்சனைகள் மத்தியிலும் கூட கல்வி பணி தொடர வேண்டும், இறைப்பாட்சி பணிகள் தொடர வேண்டும். ஆகவே மக்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் இணைந்து பிள்ளைகளுடைய கல்வி பாதித்து விடாமல் பிள்ளைகளுடைய மேம்பாட்டிற்காக ஆசிரியர்களும் பெற்றோர்களும் குழந்தைகளும் அனைவருமாக இணைந்து ஒன்றிணைந்து ஒத்துழைக்கவும், இந்த கல்வியாண்டிலே இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாம் இந்த கல்வி வெற்றியோடு நாம் மேற்கொள்ளவும் இறைவன் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை, குறிப்பாக பொருளாதார நெருக்கடியை அவர் நமக்கு உடைத்தருள நாம் சிறப்பாக மன்றாடுவோம். வரக்கூடிய 11ஆம் 10ஆம் வகுப்பு தேர்வுகள் முடிவுகள் முழு தேர்ச்சியாக வர வேண்டும் என ஜெபிப்போம். பள்ளி முழு தேர்ச்சி பெறக்கூடிய பள்ளிதான். இருந்தாலும் ஏழை மக்களை, எளிய மாணவர்களை கொண்டிருக்கிற பள்ளி, பல சவால்களை கொண்டிருக்கிற பள்ளி. ஆகவே நம்முடைய பள்ளி ஒரு பாசிட்டிவ் ஸ்கூல் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு விழுமியங்களை உள்ளடக்கி, இறையாட்சி விழுமியங்கள் உள்ளடக்கிய பள்ளி. ஆகவே இந்த பிள்ளைகளெல்லாம் கொண்டுதான், படிக்காத பிள்ளைகளையும் ஏழை எளிய பிள்ளைகளும் படிக்க முடியாத பிள்ளைகளெல்லாம் நம்ம சேர்த்துத்தான் நம்ம 100% தொடரோம். ஆகவே நாம் ஓடுற ஓட்டம் நல்லா ரேஸ் ஓடுறவங்களை வச்சு இல்லை, ஓட முடியாதவங்களையும் வச்சு தான் நம்ம ஓடுறோம். ஆகவே இறைவன் நமக்கு இந்த ஒரு விளையாட்சி விழிமத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பள்ளிக்கு முழு வெற்றியை தரணும். இப்படி பிள்ளைகளை வைத்து பெயர்பட்ட சூழ்நிலை கூட நம்ம வெற்றி பெறுகிறோம் என்கிற ஒரு வெற்றி தான் நமக்கு மகிழ்ச்சியை தரும். ஆகவே இறைவன் இந்த பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுத்து வாழ்க்கையிலே நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும்படியாக மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, இன்னும் சில நாட்களில் நம்முடைய மறை மாவட்டத்தில் நம்முடைய திருத்தொண்டர்கள்லாம் குருக்களாக திருநிலைப்படுத்த போகிறார்கள். இந்த கொரோனா டைமில் பெரிய ஒரு நிகழ்வு இல்லைனா கூட ஒரு சிறிய எளிய நிகழ்வாக நடைபெற இருக்கிறது. ஆகவே நம்முடைய மறை மாவட்டத்தில் குருக்களாக இருக்கக்கூடிய அந்த திருத்தொண்டர்களை இறைவன் ஆசீர்வதிக்கும். இந்த குருக்கள் அனைவரும் ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் குருக்களாக மாறுறாங்க. ஆகவே உலகத்துடைய காயங்களை குணப்படுத்தும் பணியாளராக மாறவும், தங்களுக்காக வாழாமல், குருக்கள் தங்களுக்காக வாழ்வது அழகு, துறவர்த்தா தங்களுக்காக வாழ்வதல்ல அழகு, பிறருக்காக எப்படியெல்லாம் வாழ முடியும், பிறருக்காக என் நேரத்தை பிறருக்கு எப்படி செலவு பண்ண முடியும், என் காசு என்னுடைய பணத்தெல்லாம் எப்படி பிறருக்கு கொடுக்க முடியும், எப்படி என்னுடைய நேரங்களெல்லாம் நான் கொடுத்து மக்களுடைய வாழ்வுக்கு நான் உதவ முடியும், எனக்கு இருக்கக்கூடிய வளங்களெல்லாம் வைத்துக்கொண்டு என்னுடைய இருக்கிற பணி வாழ்வை வைத்துக்கொண்டு எப்படியெல்லாம் மக்களுக்கு செய்ய முடியுங்கிற மேலான எண்ணம் கொண்டவர்களாக
வாழும்படியாக ஜெபிப்போம். சிறப்பாக அந்த குருக்களுக்காக, புதிய குருக்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அவளுக்காக மன்றாடும். இன்னும் நம் உள்ளத்திற்குள்ள எத்தனையோ தேவைகள், குடும்ப தேவைகள், குடும்ப ஜபங்கள் எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து ஆண்டவர் பதம் கொண்டு வருவோம். இவற்றெல்லாம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். பாடல் 455. அடியோர்யாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே. அடியோர்யாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே. பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீமை அடையாமல். பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீமை அடையாமல். பரிகாரம் நிறைவேற்றிடுவாய். பலியாய் எம்மை நீ மாற்றிடுவாய். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாய் ஏற்பாய் ஆண்டவரே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக பலி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம்மை வெற்றிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் நிறைவேறுவதற்காகவும் ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெறச் செய்தி. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல முதுமாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ள அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவருக்கும் மீட்பின் பயனளிக்க செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உண்மையிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதுமன்றி இப்பொழுதே நிலைவாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக.
அவர் பாடுபட உடம்பணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆண்டகை நீதிநாதன், எல்லா திருநிலையினர் அவை அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் இருத்தழும் எதிர்நோக்குடன் துயல் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக உரையினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதை. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் தரும் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கடவுள் தரும் கொடையாக தரும் இந்த அமைதியை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்க வல்லவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய ஞானத்தை, தன்னுடைய நீதியை, தன்னுடைய அன்பை, தன்னுடைய ஆற்றலை பிறர் வாழ அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இதோ இந்த கடவுள் நாம் வாழ நமக்கு ஒரு விருந்தை படைக்கின்றார். தன்னை உடைத்து நமக்கு விருந்தாக படைக்கின்றார். விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்பது நாம் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கிறோம். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. பாடல் 646. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயன் இதயத்தின் எழுந்திடவா, எங்கும் நீர் என்னோடு நின்று என்னை கண்ணோடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயன் இதயத்தின் எழுந்திடவா.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஆண்டும் மறை மாவட்டத்திலே ஆண்டு தியானம் குருக்களுக்காக ஏற்பாடு செய்யப்படும். ஆனால் இந்த ஆண்டு இந்த கொரோனா காலத்தில் இருப்பதனால ஆண்டு தியானம் ரத்து செய்யப்பட்டு ஆண்டு தானம் மறைமாவட்ட அளவு ரத்து செய்யப்பட்டு இந்த ஆண்டு தானமானது மறைவட்ட அளவுகளிலே குருக்கள் ஒன்று கூடி ஜெபிக்கும்படியாக ஏற்பாடு செய்யப்பட்டது. நம்முடைய தாம்பரம் மறைவட்டத்தில் கடந்த 13ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை 17ஆம் தேதி வரை நடைபெற்றது. நம்முடைய தாம்பரம் மறைவட்டத்தில் 16 பங்குகள் இருக்கிறது. 16 பங்குகளை சார்ந்த பங்கு தந்தையர்கள், உதவி தந்தையர்கள் எல்லோரும் இணைந்து சீடத்துவம் என்ற தலைப்பிலே இந்த தியானத்தை செய்தோம். இந்த நாட்களில் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு தந்தையர்களும் தங்கள் மக்களை மனதில் இருத்தி அவர்களுக்காக ஜெபித்தார்கள். அதே போல உதவி பங்கு தந்தை அவர்களும் நானும் உங்களுக்காக இந்த நாட்களில் அதிகமாக ஜெபித்தோம். எங்கள் தியான நேரத்தில் மக்கள் நீங்கள் மிக முக்கியமானவர்கள். ஆகவே உங்களுக்காக ஒவ்வொரு நாள் திருப்பலியிலும் ஜபங்களிலும் உங்களை நினைத்து கொண்டு உங்களுடைய வாழ்வு நலமோடு மகிழ்வோடு இருக்கும்படியாக ஜெபித்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, தியான நேரங்களில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாள் திருப்பலியும் கூட இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நம்முடைய நல்லாய் நிறை மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். உலக மக்கள் எல்லாரும் இருந்தாலும் சிறப்பு கருத்தாக உங்களை எல்லாம் மனதில் வைத்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் நலமோடு, நீங்கள் வளமோடு, மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். பாதுகாப்போடு தொடர்ந்து ஒருவருக்காக ஜெபித்துக் கொள்வோம். இந்த தியான நாட்களில் சிறப்பான ஜெபங்களை நாங்கள் ஏறெடுத்தோம் மக்களுக்காக, மறை மாவட்டத்திற்காக, குறிப்பாக ஏழை மக்களுக்காக. ஆகவே தொடர்ந்து எங்கள் ஜெபங்கள் உங்களுக்கு உண்டு என்பதை உறுதி செய்கிறோம். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த திருப்பலியில் இந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அறிவிப்பு கொடுப்போம். அதே போல் இந்த அறிவிப்பு உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா 2020-21 இந்த கல்வி ஆண்டு துவங்கி இருக்கிறது. கல்வி நிலையங்கள் துவங்கி இருக்கின்றன, ஆரம்பித்துள்ளன. நம்முடைய பள்ளியிலும் கூட நாம் ஜூலை மாதத்திலிருந்து ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பிச்சிட்டோம். அகாடமிக் இயர் ஆரம்பிச்சு போச்சு. ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் சேரல சொல்ல தயவுசெய்து ஆன்லைன் கிளாஸில் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்படுகிற பாடங்களை படிப்பதும், கொடுக்கப்படுகிற வீட்டு பாடங்களை செய்வதும் அப்படின்னு சொன்னாதான் நாம் வகுப்புகள் மீண்டுமாக தூங்குகிற போது, பள்ளிகள் தூங்குகிற போது பிள்ளைகளுக்கு அந்த போர்ஷன்ஸ்லாம் முடிக்க முடியும். ஆகவே பிள்ளைகளை தயவுசெய்து நாட்களில் சும்மா வைக்காமல் பிள்ளைகளுக்கு படிக்க கற்றுக் கொடுங்கள். வீட்டில் ஆன்லைன் இல்லைனாலும் நீங்கள் எப்படியாவது பிள்ளைகளை நாட்களில் படிக்க வைப்பது, படிக்கிற பழக்கம் எப்பவுமே நமக்கு வேண்டும். ஆகவே தொடர்ந்து இந்த பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுப்போம். ஆகவே இந்த கல்வி ஆண்டு துவக்கத்தில் உங்களுக்கு ஏதாவது பரிந்துரை கடிதங்கள், பங்கு தந்தையுடைய பரிந்துரை கடிதங்கள் உங்களுக்கு வேண்டுமானால் தயவுசெய்து அணுகலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் போனால் வரலாம். ஆகவே மற்ற கல்வி நிறுவனங்களில் சேர வேணும் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை கல்லூரி அல்லது பள்ளிகள் அல்லது தொழில் படிப்பு எதை சார்ந்து பரிந்துரை கடிதங்கள், உதவிகளுக்கு தேவையான பங்கத்திலே சந்திக்கலாம். அன்புக்குரியவர்களே, நாட்களில் நமக்கு ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி இருப்பதனால இப்பொழுது நம்மால் பெரிய அளவில் காரியங்களை ஏறெடுக்க முடியாது என்றாலும் கூட கட்டாயம் நாம் முடிந்த வரைக்கும் என்ன செய்யலாம் என்பதை யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே பங்கு உறுப்பினர்களோடு, பங்கு பேரவையோடு பேசிய பிறகு, விசந்தி பால் சபையோடு நாம் பேசிய பிறகு என்ன பண்ண முடியும் என்பதை நாம் சிந்திப்போம். ஏன்னா நம்முடைய பொருளாதார நெருக்கடி ரொம்ப கடினமான நிலையில் இருக்கிறது. ஆகவே கடந்த 4 மாதங்களுக்கு மேலாகவே பங்கிலும் பள்ளியிலும் நமக்கு ஒரு பெரிய வருமானம் கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். ஆகவே இந்த பொருளாதார வருமான நெருக்கடிக்கு மத்தியிலும் கூட பங்கும் பள்ளி நாம் நடத்தி கொண்டே இருக்கிறோம். ஆகவே இருக்கும்போது தாராளமாக கொடுத்தோம், இல்லாத போது நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்காக ஜெபிக்க வேண்டும். ஒருவர் நம்முடைய அன்பினாலும் உதவினாலும் தாங்கி பிடிக்க வேண்டும். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், அதாவது திருப்பலி கருத்துக்கள் கொடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து கொடுக்கலாம். நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் போனால் அனுப்பலாம். ஏற்கனவே நம்முடைய பங்கு பேரவை அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் கூகுள் மூலமாக என்னுடைய நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம் பூசை கருத்துக்களை. அல்லது நீங்கள் பொறுமையாக எப்பயாவது நீங்கள் வரும்போது, காசு முக்கியமல்ல, கருத்துக்கள், அதாவது பிறந்த நாள், உங்களுடைய திருமண நாள் அல்லது ஆன்ம காரியங்களுக்கு பூசை வேணும்னா நீங்கள் கட்டாயம் காசை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடலாம். அல்லது நம்முடைய வேதியர் சாந்தகுமாரை தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை கொடுக்கலாம். இங்கே திருப்பலிகள் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிறது. அப்போ இந்த திருப்பலியில் அந்த கருத்துக்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறது. நீங்கள் எப்போ வரீங்களோ, பொருளாதாரத்தில் மீண்டு வரமோ அன்றைக்கு நீங்கள் அதை செலுத்தலாம். சரிங்களா? அதனால் காசு இல்லை, அதனால் பூசை கொடுக்க முடியல, அல்லது ஃபாதரை பார்க்க முடியல, பூசை கொடுக்க முடியலன்னு கவலைப்பட தேவையில்லை.
தயவு செய்து டெய்லி இங்கே திருப்பலி இருக்குது, நம்முடைய சிஸ்டர்ஸ் இங்கே என் கூட இருக்கிறாங்க, நமக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க, வேதியர் என் கூட இருக்கிறாரு, சின்னப்பா இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து திருப்பலி நடப்பது ஒவ்வொரு நாளும் அவை கருத்துக்களை ஒப்புக்கொள்ளலாம். நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு அனுப்பலாம், இல்லது நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு எங்களுக்கு கருத்துக்களை சின்னப்பா ரெடியோ வேதியரையோ நீங்கள் கொடுக்கலாம், இல்லை சிஸ்டர்கிட்ட கொடுக்கலாம். சரிங்களா? ஆகவே காசு பற்றி கவலைப்பட தேவையில்லை, நம்ம அப்புறம் கூட நம்ம நீங்கள் செலுத்தலாம். இரண்டு அதே போல் நம்முடைய சந்தாப்பணம், குடும்ப சந்தாப்பணம் మీకు தெரியும், ஒவ்வொரு ஃபாதர் அதெல்லாம் ரொம்ப திணிக்கிறது இல்லை. இருந்தாலும் முடிந்தவர்கள், கட்ட முடிந்தவர்கள், இந்த திரைய வயது செலவுகள்லாம் இருக்கு இல்லையா, நம்ம பங்கு செலவுகள்லாம் இருக்குது, அதை தாங்கி பிடிக்க நினைக்கிறவங்க தயவுசெய்து மனம் வந்து நீ கொடுக்கலாம். நீ கொடுக்க போகிற 50 ரூபாய் தான், ஒரு மாதத்துக்கு 100 ரூபாயோ. ஆனால் அந்த ஒரு காசுனால நமக்கு ஒரு பெரிய பொருளாதாரம் பின்னாடி வேறுபடுறது கிடையாது. பள்ளி போன்ற இடங்களில் பெரிய தொகையாக இருப்பதால் பின்னாடி வேறுபடும். ஆனால் இது போன்ற சின்ன சின்ன காரியங்களில் திரு அவை தாங்குவது நம்முடைய கடமை. முடிந்தவர்கள் இந்த தாராளத்தோடு வந்து இந்த கடமையை, சந்தா கட்ட கடமையை நீங்கள் செய்யலாம். முடியலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதுவும் சொல்லிடுறேன். அவை எல்லாம் நீங்கள் முடிந்த பிறகு நீங்கள் பொறுமையாக கூட கட்டலாம். ஆனால் இருந்தால் கூட அடிக்கடி அன்றாட நிகழ்வுகளில் செலவுகள், நம்முடைய ஈவி மற்ற காரியங்கள்லாம் இருப்பதனால நமக்கு செலவுகள் இருக்கிறது. மறை மாவட்டத்திலிருந்து நம்ம உதவி செய்ய முடியாத நிலையில் இருக்கிறாங்க. ஆகவே நாம தான் ஒருத்தர் தாங்கி பிடிச்சி இருக்கக்கூடியதை வச்சு மேனேஜ் பண்ணி மேலே வரணும். ஆகவே தொடர்ந்து நீங்கள் உதவும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை உங்களுடைய திருமண நாட்களில் அல்லது கவனிக்கணும், எல்லா நாட்களையும் நீங்கள் ஆலயத்துக்கு வருவதற்கு பர்மிஷன் கிடையாது. ஒருவேளை நீங்கள் யாராவது ஆலயத்துக்கு வர விரும்புனீங்கன்னா, திருப்பலியிலே பங்கெடுக்க விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால், குறிப்பாக உங்களுடைய திருமண நாட்கள், பிறந்த நாட்கள் அல்லது முக்கியமான நாட்களில் நீங்கள் கலந்து கொள்ளினா என்னுடைய அனுமதி பெற்று தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா எல்லாம் வர முடியாது, 20 பேர் அப்படி அது மேலே பர்மிஷன் கிடையாது கோயில் வரதுக்கு. இருந்தாலும் அப்படி சிறப்பு நாட்களில் நீங்கள் வர விரும்புனீங்கன்னா என்னையோ உதவி தந்தையோ நீங்கள் தொடர்பு கொண்டு அனுமதி பெற்ற பிறகு நீங்கள் வரலாம். சரிங்களா? அதை வானா சொல்லலை, யாரும் 2 பேர் வருவதனால பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் பாதுகாப்போடு வரணும், பாதுகாப்பு கவசங்களை நீங்கள் அணிந்து கொண்டு வரணும். அதே வேளையில் இங்கேயும் கூட நம்ம எல்லாரையும் அரசாங்க அனுமதி இல்லாமல் எதுவும் செய்ய முடியாதாகவே தயவு செய்து புரிந்து கொண்டு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். விருப்பப்படுறவங்க இந்த மாதிரி சிறப்பு காரியங்கள் வருகிற போது நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அதற்கான அனுமதி உங்களுக்கு வழங்கப்படும். அதே போல் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பள்ளியிலும் கூட இப்பொழுது இப்போ நம்முடைய உயர்நீதிமன்றம் நமக்கு அனுமதி வழங்கியிருக்குது. 40% கல்வி கட்டணம் செலுத்தும்படியாக கேட்டிருக்காங்க. ஆகவே தயவுசெய்து முடிந்தவர்கள் நம்முடைய நம்முடைய பள்ளி, ஆகவே நம்ம பள்ளி நம்மளே கட்டாமல் இருக்க முடியாது. ஆகவே முடிந்தவர்கள் தயவுசெய்து இந்த பொருளாதார நெருக்கடியில் நாம் நம்முடைய பள்ளியை தாங்கி பிடிப்போம். கட்டாயம் நாம் வந்து அதன் மூலமாக பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்க முடியும். சரிங்களா? ஆகவே மற்ற உதவிகள் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு தெரிவிக்கப்படும். கல்வி உதவி தொகைகள் பற்றிய விஷயங்கள் உங்களுக்கு தொடரப்படும். எப்படி நாம் வந்து தாராளத்தோடு திரு அவையிலிருந்து பள்ளியிலிருந்து உதவுகிறோமோ அதே அளவு பள்ளிக்கும் திரு அவைக்கும் பொருளாதாரம் தேவைப்படுகிறது. ஆகவே இருந்தால் தான், அகப்பையில் இருந்தால் தான் எடுத்துக் கொடுக்க முடியும், சட்டில் இருந்தால் தான் நம்ம எடுத்துக் கொடுக்க முடியும். சரிங்களா? ஆகவே இல்லாத ஒன்றை எடுத்துக் கொடுக்க முடியாது. ஆகவே நல்ல உள்ளங்கள் உதவி செய்யுங்க, இல்லாதவர்களுக்கு அதை எடுத்துக் கொடுக்கப்படும். சரிங்களா? ஆகவே இது 2 பக்கம் முக்கியம். வாங்கினே போகிறதே இருக்கக்கூடாது. வாங்கிட்டு போய் நான் எங்கே போவேன், நாங்கள் போய் எங்கே போய் தேடுவேன்? நான் எனக்கு வேலையை கொடுப்பாங்க, எனக்கு அது என் வேலையை தான், பாதராக இருக்கிறது என் வேலை. ஆகவே இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இதை வச்சு ஃபாதர் மேனேஜ் பண்ணுறேன். சரிங்களா? ஆகவே நீங்கள் தான் திறவையை தாங்கணும். இதற்காகத்தான் நானும் சின்ன ஃபாதர் குருக்கள் வாழ்க்கை விட்டுட்டு பணி செய்கிறோம். ஆகவே உங்களுடைய பொருளாதார தாங்குதல் நம்முடைய இந்த பங்குடைய காரியங்களை மேலிருக்கும். அதே போல் பள்ளியும் வழிநடத்தும். சரிங்களா? நாமே வந்து சுரண்டிடக்கூடாது. ஆகவே அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முடிந்த கட்டாயம் ஏழைகளுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, நம்முடைய அடித்தட்டு மக்களுக்கு கட்டாயம் உதவிகள் செய்யப்படும். மாற்று கருத்தல்ல, இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து செய்யப்படும். இப்போ நமக்கு புண்ணியமில்ல வந்த பிறகு கட்டாயம் எல்லாமே செய்யப்படும். கவலைப்பட தேவையில்லை. வந்துச்சுன்னா அதை பற்றி நீங்கள் சொல்லவே தேவையில்லை பாருங்க. ஆனால் இப்போ இல்லைங்கிறது தான் நம்முடைய யதார்த்தம், இதுதான் நிதர்சனம். அவை நீங்கள் புரிந்து கொண்டு நடக்க முடியாமல் நண்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எப்படியாவது இந்த கட்டான காலகட்டத்தை நம்ம எல்லாம் கடந்து வந்து மீண்டுமா இந்த ஆலயத்தில் உங்களை சந்திக்கணும். ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி 5 நாட்கள் இருக்கணும். இனிமேல் நமக்கு தெரியணும் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி எவ்வளோ முக்கியம்னு. இனிமேட்டாவது நமக்கு எட்டணும். வராதவங்களுக்கும் புரியணும், கோயில் பக்கமே ஒட்டாதவங்களுக்கும் எவ்வளோ முக்கியம்னு தெரியணும். அதுவே இனி வர நாட்களில் ஆலயம் எவ்வளோ முக்கியமானது, ஆண்டவர் எவ்வளோ முக்கியமானவர், ஒரு திரு அவை எவ்வளோ முக்கியமானது, ஒரு ஃபாதர் எவ்வளோ முக்கியமானவங்க, எவ்வளோ ஸ்கூல் எவ்வளோ முக்கியமானது இப்போ தெரியும் நமக்கு எல்லாருக்கும். இல்லைன்னும் போது தான் எல்லாத்தையும் தேடுவோம். ஆகவே இந்த நாட்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கிற பாடம் எங்களுக்கும் சரி. அதே போல் நீங்கள் எவ்வளோ முக்கியமானவர்கள் இன்னைக்கு ஃபாதர் தெரியும், எங்களுக்கு தெரியும். நீங்களாம் இல்லைன்னா எப்படி எங்கள் வாழ்க்கை இருக்கும் பாருங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ முக்கியமானவர்கள் நாங்கள் உணர்ந்துக்கணும். உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய மகத்தான பங்களிப்பு இதெல்லாம் நாங்கள் எப்படி உணர்றோமோ நீங்களும் கூட திருவுடைய பங்களிப்பு, திருவுடைய ஆதாரங்கள், மூலாதாரங்கள் எவ்வளோ முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி எவ்வளோ முக்கியம்.
அதை பூசை முடிச்சுட்டு ஒன்றா சிரித்து பேசி ஒருத்தர் சந்திப்பது, ஒரு சமூக உறவு எவ்வளோ முக்கியம். இப்போ சமூக இடைவெளி பேசணும், ஆனால் திறவையில் சமூக உறவை பற்றி நம்ம பேசணும். ஆகவே நீ சமூக உறவு மீண்டுமா வரணும். ஆகவே தொடர்ந்து நீ ஜெபிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நான் சொன்னது மறந்துட வேண்டாம். உங்களுடைய கருத்துக்களை கொடுக்கலாம், சந்தாவை நீங்கள் கட்டலாம். முடிந்தவர்கள் கட்டாயம் கிடையாது, முடியலனாலும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஆகவே ஒருவருக்காக தாங்குவோம். முதல்ல ஜெபத்தில் ஒன்றிணைவோம். நல்ல எண்ணத்தில் இருப்போம். நான் நல்லா இருக்கிறேன் ஃபாதரு, சின்ன ஃபாதர் இருக்காரு, நல்லா இருக்கிறாரு. சிஸ்டர்ஸ்லாம் எம்மா இருந்தாங்க, நல்லா இருக்கிறோம், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஒரு சிலர் ஃபாதர் எப்படி இருக்கீங்க கேட்குறீங்க, நான் நல்லா இருக்கிறேன், ஃபாதர் நல்லா இருக்கிறோம். ஆனால் ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிற மாதிரி தான், இப்படியே போர் அடிக்கிற மாதிரி சிலர்லாம் அப்படி தான் இருக்குது. ஏன்னா எதுவுமே இல்லை இல்லையா, இருக்கிற காரியத்தை செஞ்சுட்ருக்கோம். பெருசால வெளில போக முடியல, அப்படிலாம் இல்லை, காரியங்கள் இல்லை. இருந்தாலும் நல்லா இருக்கிறோம், நீங்கள் நல்லா இருக்கணும் நாங்கள் நினைக்கிறோம். சரிங்களா? ஆகவே ஒரு ஜெபித்துக் கொள்வோம். நீங்கள் இங்கே வந்து தான் நான் பார்க்கணும் தேவையில்லை. ஃபாதர் என்னுடைய ஜெபத்தில் கூட வச்சிருக்கிறேன். ஃபாதர் உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார். ஆகவே சிஸ்டர்ஸ் உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. ஒருவருக்காக நாம் தொடர்ந்து ஜெபத்தில் ஒன்றிணைந்து தாங்குவோம். ஆனால் எழுந்து நிற்போம். திருவிந்து பல்லவி. அருளும் இரக்கமும் உடைய ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை நினைவில் நிலைக்க செய்துள்ளார். அவர் தமக்கு அஞ்சி நடப்போருக்கு உணவளித்தார். திருப்பாடல்கள் 110 வசனங்கள் 4 மற்றும் 5. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் அன்பில் நிலைத்திருக்க சென்று வாருங்கள். வாழ்க்கை வழி கொடரட்டும்.